ஹாய்ங்க, பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எல்லா மருத்துவ மூலிகைகளுமே நமக்கு தெரிஞ்சது தான். சில பேருக்கு அதனுடைய குணங்கள் என்ன யூசஸ் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி ஈஸ்ட் இண்டியன் ரோஸ்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். புரியலல்ல, நமக்கு பழக்கப்பட்ட ஒரு தாவரம் தாங்க. நம்ம எல்லார் வீட்டு வாசல்லையும், கொல்லை பக்கத்துலேயும், ஃபென்ஸ்லேயும், கோயில்லையும், ஆஃபீஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பூ தாங்க, செடி தாங்க இது. நந்தியா வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேபர்னே மனட்டா டைவரிகேட்டா அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆங்கில பெயர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா பின்வீல் ஃப்ளவர் அப்படின்னு இருக்கும். கிரேப் ஜாஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு பெயராலையும் இது அழைக்கப்படுகிறது. இது ஒரு ஷப்பு தாங்க, அதாவது நிழல் தரக்கூடிய ஒரு தாவரம் தான். மேலே எண்ணெயை போட்டது மாதிரி ஒரு மாதிரி வழுவழுன்னு தன்மையாக இருக்கும். எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக எவர் க்ரீனாக இருக்குங்க. இது ஒத்த நந்தியாவட்டை ஒரு இதழ், ஒரே ஒரு பூ மட்டும் உள்ளது இருக்குது. அடுக்கு பெருசு இருக்குது, அடுக்கில் சின்னது இருக்குது. நம்மள்கிட்ட ஒத்த நந்தியாவட்டை பின்னால் வச்சுருக்குறோம். இங்கே வாசப்பக்கத்தில் இந்த நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை சின்னது இருக்குது. நம்மள்கிட்ட பெருசு இல்லை. இது ஆன்மீக ரீதியாகவும் பயன்படுத்தக்கூடியது. விநாயகருக்கு, பிரதோஷத்தில், சிவனுக்கு, நந்தியம்பெருமானுக்கு எல்லாருக்கும் இது இந்த பூக்களை போடுறாங்க. நல்லா பலன் தரக்கூடிய ஒரு பூக்கள் தான். அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்தில் அதுவும் மிக முக்கியமாக கண்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பூ தாங்க இது. கண்களுக்கு மட்டும் இல்லை, பல் சொத்தை, பல்வலி இதெல்லாம் தீர்க்கக்கூடியது, இதயத்துக்கு நல்லது, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடப்பை நீக்கக்கூடியது. நம்ம அதை பற்றி எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது இலை, பூக்கள், வேறு இதிலிருந்து கிள்ளணும் அப்படின்னாக்கா ஒரு பால் வரும். இந்த வருது பார்த்தீங்களா, இங்கே இருப்பா பால் இருக்குது பாருங்கள் கையில். இந்த பால் இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது தான். நம்ம இதை பற்றி இப்போ பார்ப்போம். இது அழகுக்காகவும் வளர்க்குறாங்க. 100% 100% பார்த்திங்கன்னா கண் பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் தரக்கூடியது. இந்த பூக்கள் கண் எரிச்சல், அது மட்டும் இல்லாமல் கண் உஷ்ணத்தினால சிகப்பாக மாறி இருக்கும் பாருங்கள். சில பேருக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, மாணவர்களுக்கும் கண் இதாக இருக்கும், தூக்கம் இல்லாததுனால, டிரைவருங்க, லாரியில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, நடிக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைட்டு இந்த நேரமும் இது ஒளிப்பதிவு நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, வெயிலில் அதிகமாக வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கண் உடல் உஷ்ணத்தினால சிவப்பாயிடும் வெப்பத்தினால. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து நல்லா பயன்படுங்க. கண் பார்வை நல்லா தெரியும், குணப்படுத்தக்கூடியது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 பூக்களை, இந்த பூக்களில் 10 பூக்களை தண்ணியில் நைட்டில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அந்த நீரை கண்களை கழுவணும். அப்படின்னா நமக்கு கண் நோய்கள்லாம் கண் உஷ்ணம்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளங்கையில் தண்ணியை இப்படி குவிச்சு, இப்படி இந்த உள்ளங்கைக்குள்ள தண்ணியை எடுத்துக்கிட்டு நம்ம கண்களை அதுக்குள்ளார அப்படி கொஞ்சம் நேரம் மூழ்கிற மாதிரிக்கு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணியில் அந்த சிகப்பாக மாறுறத நம்ம கழுவுறது மூலமாக மாற்றலாம். இல்லை ஐ கப்பு அந்த மாதிரிக்கு விற்கிறாங்க. கண்ணு வலிலாம் வந்ததுனாக்கா அந்த மாதிரி கப்பு பிளாஸ்டிக்கில் இருக்கும், மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதுக்குள்ளார வச்சு கூட நம்ம கண்ணை வாஷ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல்
நம்ம வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு வெள்ளை துணியில் இந்த பூக்களை வந்து கட்டி இதில் வந்து எறும்பு வருங்க, சித்தெரும்பு வரும். அதனால் பூவை நல்லா வந்து அலசிடணும், இல்லை வந்து நல்லா உதறிடணும். நம்ம வந்து துணியில் வைக்கிறோம்னாக்கா அலசிட்டே வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எறும்புலாம் இல்லாமல் வெள்ளை துணியில் வச்சு கண்ணு மேலே வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறமா நம்ம தூங்கலாம். வெள்ளரிக்காயெல்லாம் கண்ணில் வச்சுப்போம் இல்லையா, அது மாதிரிக்கு வந்து வச்சுக்கலாம். அது அப்படி செய்யலை அப்படின்னாக்கா பெரிய பூக்களை துணி இல்லாமல் பெரிய நந்தியவட்ட பூக்கள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நம்ம கண்ணு மேலே வந்து வச்சுக்கிட்டு தூங்கலாம். ஹை பிபின்னு சொல்கிறோம் இல்லையா, உயர் ரத்த அழுத்தம், அதுக்கு வந்து இந்த இலைகள் இருக்கு இல்லையா, 5-6 இலைகளை வந்து பறித்து நம்ம அலசிட்டு என்ன பண்ணுவோம், அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம், மிளகு 3த்தையும் நல்லா நசுக்கி, இலை, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு நம்ம வந்து குடித்தோம் அப்படின்னாக்கா பிபி வந்து குறையுதுங்க. பல் பிரச்சனைகளுக்கு இந்த பூக்களை நிழலில் உலர்த்தி பல்பொடி வந்து சேர்த்து இதை வந்து விளக்கலாம். அதனால் வந்து நமக்கு பற்சத்தை, அது மட்டும் இல்லாமல் ரத்தம் வடிதல், இதை பல்லு வெளி போகிறது, இதெல்லாம் வந்து கேட்குது இந்த பூக்கள்னால். அதே மாதிரி இந்த வேரை வந்து பல்லு வலி அதிகமாக இருக்குதுன்னா இந்த வேரை வந்து நசுக்கி வாயில் போட்டு கழுவிட்டு தான், மண்ணாக இருக்கும் இல்லையா, அதனால் கழுவிட்டு நல்லா வந்து நசுக்கி வாயில் போட்டு சீவ் பண்ணோம் அப்படின்னா, மென்னோம் அப்படின்னாக்கா அந்த ஜூஸ் வந்து நம்மளுடைய பல்லில் இறங்கும்போது நம்மளுடைய பல் வலி வந்து தீருது. அதே மாதிரி வெட்டுக்காயங்கள் இருந்ததுனாக்கா இதனுடைய பாலை வந்து நம்ம அந்த வெட்டுக்காயத்து மேலே விட்டோம் அப்படின்னாக்கா அந்த காயங்கள் வந்து ஆற்றக்கூடியதாக இருக்குது. கட்டி எதுவும் உடையாமல் இருந்ததுனாக்கா இந்த பாலையும் ஊற்றிட்டு அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டி வந்து உடையுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதனுடைய பூக்களில், இந்த பூக்கள் இருக்குது இல்லையா, இந்த பூக்களில் பறித்து இந்த காம்பை எடுத்துட்டு இந்த இதழ்கள் இருக்குது இல்லையா, இந்த இதழ்களை மட்டும் நல்லா தண்ணியில் ஊற்றி அலசிட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா கசக்கி அந்த ஜூஸை எடுத்து நம்ம வந்து ஐ ட்ராப் மாதிரிக்கு வந்து கண்ணில் வந்து விட்டுக்கலாங்க. அப்படி விட்டோம் அப்படின்னாக்கா கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் படலம்னு சொல்லுவாங்களே அது மற்றும் இரத்த குழாய்களை, கண்களில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களை பலப்படுத்த வந்து இந்த பூவுடைய சாறு வந்து நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால இதயத்திற்கு நல்லது. சிறுநீரக கோளாறுகளை தவிர்க்க உதவுகிறது. சிறுநீரகத்துக்கெல்லாம் நம்ம வந்து அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய கோளாறுகளுக்கெல்லாம் நம்ம வந்து அலோபதியில் வந்து நிறையா மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய கழிவுகளெல்லாம் வந்து நீக்கக்கூடியதாக இந்த சாறு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இரத்த குழாய்களில் அடைப்பு நீக்கும் மருந்தாக இது பயன்படுகிறது. இது இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரம். நம்ம சாதாரணமாக நம்ம வந்து சில பேர் வந்து சாமிக்கு மட்டும்தான் வந்து போடுவோம், நமக்கு வந்து தெரியாது. இந்த இலைகளை வந்து தேநீராக கூட வந்து நம்ம குடிக்கலாம். முதல்ல சொன்ன மாதிரிக்கு மிளகு, ஜீரகம், இந்த இலையை கழுவிட்டு அலசி நம்ம வந்து என்ன பண்ணலாம், கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். இதை இவ்வளவு பயன்மிக்க ஒரு தாவரத்தை நாமும் வளர்ப்போம். நம்ம வீட்டுகள்லேயும் எல்லோரும் வச்சுருக்காதவங்க நம்ம வச்சு வளர்க்குவோம். அதே மாதிரிக்கு இந்த பூக்களை சாமிக்கு மட்டும் போடாமல் நம்ம மருத்துவ பயனாகவும் நம்ம எடுத்துக்குவோம். நன்றி, வணக்கம். வேறொரு பதிவில் நம்ம பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.